அன்பாய் இரக்கம் காட்டி வெல்வார். புதர் பெருமான் அடியேனுக்கு இந்த பிறவிலே இங்கு உபதேசித்த உபதேசம். தம்மபதத்திலே பிராமணர்கள் தங்களுடைய கீழான புத்தியினால் அதில் பொய்களை செருகி தங்களை உயர்வான காட்டிக்கொள்வதற்காக அதில் பொய்களை செருகி அதன் மூலமாகவே தங்கள் இழிவானவர்கள் என்பதை நிரூபித்து கொண்டு வருகிற ஒரு இனம் இது. அப்படி கெடுக்கப்பட்டுவிட்டு அந்த தமபத பாடத்திலும் அந்த கெடாத சில பாடங்கள் இருக்கின்றன, அல்லது பெரும்பான்மையான பாடங்கள் கெடாமல் தான் இருக்கின்றன. அவைகளிலிருந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். அந்த பாடங்களில் ஒரு பாடம் நிர்வாண பேரை பற்றி இருக்கிறது. நிர்வாண பேற்றை அடைந்தவன் நிர்வாண நாட்டிலே அழியாமல் வாழுகிறான், அழிவதில்லை, அவன் அழியாமல் என்று அதில் இருக்கும். அப்போ புத்த பெருமான் வாழ்ந்து 2500 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. அவரும் ஒரு 500 ஆண்டுகள் தான் உண்மையான புத்த மதம் இருக்கும், அதுக்கு பிறகு புத்த மதம் இருக்கும், ஆனால் அது புத்த மதமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு போனார். அதே போல் தான் அந்த 500 ஆண்டுகளில் பிராமணர்கள் நுழைந்த பிறகு அதை நாசம் பண்ணி அது தன்னுடைய ரிச்சுவல் பிழைப்புக்காக, வேறு ஒன்றுமே கிடையாது, இந்த ரிச்சுவல் பிஸ்னஸ்ஸு, அது மூலமாக தனக்கு எளிதாக காசு வருகின்ற அது அந்தக்கு போட்டியை தவிர்ப்பதற்காக மற்றவங்கள மட்டம் தட்டி நாங்கள் தான் வசதியை நிறுவிக்கிற அந்த வியாபார தந்திரம், இவ்வளோ தான், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இப்போ அதில் 1-2 பிராமணன் நம்ம உண்மையிலேயே வசதி போகுதுன்னு நினச்சி நம்ம வசதியாக இருக்க விட்டு நம்ம போய் பேசக்கூடாது, அது மாதிரி எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி கடைப்பிடிச்சி அவன் தேடிட்டு இருப்பான். உடனே அவனை பிடிச்சிட்டு வந்து அவன் தான். அப்போ அவனை விடவும் நான் பிராமின் சமூகத்தில் நிறைய பேர் தேடி இருப்பான். அவங்களெல்லாம் இருட்டடிவு பண்ணிவிட்டு திரும்ப இதை ஹைலைட் பண்ணி காட்டி இதே மாதிரி ஒரு இனம் இது பாட்டுன்னு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லா சமயம் எந்த சமயம் வந்தாலும் ஃப்ளெக்சிபிலிட்டின்ற பேரில் அது எதுக்கு ஏற்ற மாதிரி டப்புக்குன்னு மாறி அங்கேயும் இதே கேம். அதனால் என்ன செய்கிறது? அப்போ அந்த நிர்வாண பேற்றில் இருந்து நிர்வாண நாடு என்கின்ற அந்த அழியா பதம், அது நான் பல முறை சொல்லிவிட்டு இப்பொழுது பரவாயில்ல, சில இணையதளங்களில் மெதுவாக இப்போ தான் அலச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நுந்துடான்றதெல்லாம் தாண்டி அறிவுபூர்வமாக ஒரு சில ஆன்மீக விஷயங்களை அலச ஆரம்பித்திருக்கிறத பார்க்கிறேன் நான். அதனால் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயந்தான். இருந்தாலும் அவங்களுடைய மனதிலே அவங்க கிரகிக்கின்ற விஷயம் யூகம், அதை வைத்து மட்டும்தான் அவங்களும் டிஸ்கஸ் பண்ண முடியும். அதனால் ஆன்மீகத்தில் எது பாராட்டத்தக்கது என்றால் சொந்த அனுபவத்தை தேடி நீயே சொந்தமாக தெரிந்து கொண்டு நீயே சொந்தமாக பேசு. இப்படி தான் குருநாத பிரம்மேந்தர் வளர்த்தார் என்ன இந்த பிறவியில். அது சரியாக இருக்கிறது. அப்படி சொந்த அனுபவத்தில் இல்லாமல் புத்தகத்திலிருந்து பேசாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிறருடைய அனுபவங்களை எடுத்து பேசுறது, அது கூட சரியாக. பிறருடைய அனுபவங்கள் உன் கைக்கு வரும்போது அது எத்தனை நூற்றாண்டுகளாக இந்த மாதிரி பிராமண தாக்குதலுக்கு ஆளாகி அது சீர்குலைஞ்சி சிக்கிம் மக்களாகி தான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கோம். அதை தூக்கி வச்சு பேசுறது இல்லை, ரொம்ப சீப்பான விஷயம். அவர் காஞ்சிபுரம் தேரலன்றதை நான் பார்த்தேன்றதை லைட்டாக சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். தவிர என்னுடைய முழு நேர வேலை காஞ்சிபுரம் டிஸ்கிரிமினேட் பண்ணுறது எல்லாம் இல்லை. அது தெரியாத ஒருத்தர்த்தையும் போய் அவங்கவுங்க நடுவில் வச்சு கும்பிட்டுக்கிறது தான், பிராமணன்ற காரணத்தை கோயிலில் வைக்கிறது, என்னென்னமோ அவங்க கிளட்டம் நடந்துன்னு இருக்குது. அது வரைக்கும் அதுவும் நான்காயிரம் மக்கள் வரைக்கும் காப்பாற்றுவான். அதில் பிராமணன் சில பேர் தப்பிச்சிடுவான். அவனை ஒன்று உஷாராகி வெளியில் சொல்லாமல் அவன் பானை அவாய்ட் பண்ணிட்டு போயின்னு இருப்பான். இதெல்லாம் நடக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ அவர்களுக்கு சரியான தகவல் எதுன்னு சொன்னால் சித்தர் பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்று வருமோ நாளைக்கு தான் வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே துஞ்சு மலை வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். அப்போது வெளிக்குள் வெளிக்கடந்துன்ற அந்த வரி அது ரொம்ப அலச மாட்டான். அவன் பிராமணன் வந்து அவனுக்கு தேவையானது வரைக்கும் அலசி அதை பிரபலப்படுத்தி அதையே எல்லாரும் பேச வச்சுக்கினே இருப்பான். இவ்வளோதான். நிறைய பொக்கிஷம் இருக்கும் நம்முடைய நாட்டிலையும் நம்முடைய நூல்களில் எல்லாத்தையும் பொய் காலத்துக்கு கெடுத்து வச்சுருப்பான். நீ உஷாராக இருந்தால் அந்த அன்னப்பறவை பாலின் தண்ணியை வச்சா பாலை மட்டும் பிரித்து உறிஞ்சுதாம, அந்த மாதிரி சரியாக பாப்பன பொய்யை நீக்கி உண்மை வரைக்கும் எடுத்துக்கொள்ளும் திறமை இருந்தால் நீ பெரிய அதிர்ஷ்டசாலி.
அதனால் அது போல தான் நம்ம அதில் இந்த சித்தர் பாடல்களில் இவங்களால் இன்னும் அதுக்கிட்ட போய் அதை கெடுக்க முடியல. ஏன்னா அவங்க எடுத்த உடனே பிராமணனை புடியும் பிடிச்சி சத்தியம் இருக்காது பிராமணங்கிட்ட, அவங்ககிட்ட வேறு ஜாதி பித்து மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி தெளிவாக போயின்னே இருக்கிறாங்க அவங்க. ஆனால் சில சித்தர்கள் வந்து அந்தணர்ன்ற பேரை உபயோகப்படுத்தி அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பம்தான் இருக்கும். அதில் இருந்தெல்லாம் தெளிவுபட்டு வந்தால் போதும். அப்போது வந்து சித்தர் பாடலில் வெளிக்குள் வெளி கடந்து, வெளி என்றால் ஆகாயம் இல்லையா, வெட்ட வெளி தனிமை என்று இருப்பார்க்கு பட்டாயம் எதுக்கடி குதம்பாயின்னு குதம்ப சித்தர் இருப்பார். வெட்ட வெளியே தன்மை என்று இருப்பார்கள் அப்படிலாம். ஒரு வெளி என்றால் வெட்ட வெளி, நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் வெட்ட வெளியில் போனேன் அப்படி. வெளின்னா ஆகாயம். அப்போ அந்த ஆகாயத்துக்குள்ளே இன்னொரு ஆகாயம் இருக்கிறது என்பதை சித்தர்கள் எப்போ சொல்லிட்டாங்க. இன்னும் விஞ்ஞானம் அதுக்கிட்ட போக முடியல. விஞ்ஞானம் இன்னும் அது தொடவே இல்லை. அது ஒரு ஆரம்ப கட்டமாக கூட அதை பார்க்க முடியல. ஏலியன்ஸ் பேசுகிறாங்க, வேற்று கிரகவாசிகள் பேசுகிறாங்க, டைமென்ஷன்ஸ் இப்போ தான் மெதுவாக வராங்க. மூன்றாவது இல்லாமல் நான்காவது டைமென்ஷன், ஃபோர்த்து டைமென்ஷன் சொல்லிவிட்டு டைம்ன்றத காலம்ன்ற டைமென்ஷன் வச்சு பேசுகிறாங்க இப்போ தான் கொஞ்சமாக. ஆனால் இதுக்கிட்ட வரவே இல்லை. ஆகாயத்துக்குள் ஆகாயம் இருக்குதா, ஒரு ஆகாயத்துக்குள்ளே இன்னொரு ஆகாயம் இருக்கிறதா? ஏன் இருக்க முடியாது? இந்த வானொலி ஒளிபரப்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஆகாயத்தில் தான் எல்லாம் வருது. இன்னும் ஒன்று மோதாமல் சரியான அலைவரிசையில் அவங்க ஒளிபரப்புறதை இங்கே சரியான அலைவரிசை வச்சு ரிசீவர் வச்ச உடனே சரியாக இங்கே நம்மளால் கேட்க முடியுது, பார்க்க முடியுது. ஒன்று மோதலையே. அப்போ ஒரே ஆகாயத்துக்குள்ளவே ஒரே இடத்துலையே இந்நேரமே எங்கன்னா ஒரு 500 டிவி ஸ்டேஷனும் நூற்றுக்கணக்கான ரேடியோ ஸ்டேஷனும் ஒளிபரப்பினு இருக்கும். அப்போ இப்போ செல்ஃபோன் வந்துடுவோன்னா அந்த செல்ஃபோன் சிக்னல் ஒருத்தவங்க பேசி கொச்சன்னு இது ஆகாயத்து வழியாக தான் போயின்னு வந்து இருக்குது. ஒன்றோட ஒன்று கிராஸ் பண்ணாது முடிகிறது, சாத்தியமாக இருக்கிறது. அப்போது அதுவே சாத்தியமாக இருக்கும் பொழுது அப்போ அந்த ஆகாயத்துக்குள்ளே இன்னொரு ஆகாயம், அந்த ஆகாயத்துக்கு இன்னொரு ஆகாயம், வெளிக்குள் வெளி, வெளிக்குள் வெளி. அது என்ன ஆராய்ச்சிக்கிட்ட வரவே இல்லை. விஞ்ஞான ரீதியாக கூட ஆராய்ச்சி பண்ணால் கண்டுபிடிக்கலாம். அதை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முன்னெல்லாம் டெலிபதியில் தூரத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறது போய் இப்போ டெலிஃபோனுன்னு அதை வச்சு கைபேசியில் தூரத்தில் பேசுகிறேன். அது வந்து போச்சு. அப்புறம் ஒயரில் தான் பேசுனாங்க. அப்புறம் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் ஒயர்லெஸ்ஸாகவே பேச முடியும், அதை கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னா இப்போ ஒயர்லெஸ்ஸாக பேசுகிறாங்க. எவ்வளோ அதே போல் கொஞ்சம் முயற்சி செய்தால் ஆகாயத்துக்குள் ஆகாயம் இருப்பது கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த ஆகாயத்துக்குள் ஆகாயம் போய் பார்க்குறதுன்றதுக்கு அது தனி பக்குவம் வேணும். ஏன்னா அதுக்கு சித்தர் என்ன சொல்கிறேன்னா துஞ்சு மலை வெம் மாயை அற்று, அதுக்கான தகுதியையும் மேலேயே சொல்லிடுறாரு. அந்த மலம் என்கின்ற ஆணவம் கண்மம் மாயெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலை மாயெல்லாம் இல்லாமல் தூய்மை பெற்று அதற்கு பிறகு தான் அந்த வெளிக்குள் வெளி கடக்க முடியும். அப்போல இருக்கிறது அது தகுதியும் அதிலே சொல்லப்பட்டிருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு பாப்பா உடனே நான் மந்திரம் சொல்கிறேன், உன் பாவத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நீ பாவனை பாவம் காசு கொடு, நான் வந்து என் பிரம்ம யாகம் செஞ்ச உடனே எனக்கும் அந்த பாவம் சேராது. இவனுக்கு என்ன தான் கண்டுபிடிச்சானுங்க இது என்ன தான் இந்த இவ்வளோ அறியாமையை தூக்கின்னு வந்து ஆடுறானுங்க. அது கேலி பொருளாக தான் அவன் போக அப்போ உடனே இந்துன்ற பேரில் இதை செஞ்சுட்டு இந்துக்கள் இந்த மாதிரியான முட்டாளுங்க கேலி பொருள் நம்ம மேலெல்லாம் அந்த பழைய போட்டி எஸ்கேப் ஆகிடும். இங்கேருந்து போகும்போது ஆமாம் இந்துக்கள் சரியே இல்லை, அதனால தான் நான் கிறிஸ்டியானிக்கு வேண்டாம், நான் இஸ்லாத்துக்கு வேண்டான்றோம், டபால்னு மாற்றிடுவோம். போத்திலாம் கிடைங்க இவனுங்க. அது தனி சப்ஜெக்டாகவே நான் எடுக்கணும். எப்படி பாப்பர பொய்கள் இணையதளத்தில் உலா வருது, அது எல்லாம் இந்துக்கள்ன்ற பேர்லேயே பொய் அது. ஆனால் இந்துக்கள்ன்ற பேரில் அப்போ வெளிநாட்டுக்காரன் பொய் நிரூபிக்கும் போகலாம், இந்துக்கள் பொய் சொல்கிறவங்க, இந்து சமயம் பொய் சமயம் அப்படின்றோம் டப்புன்னு. இவனுக்கு செய்கிற இந்த பொய் பித்தலாட்டத்துக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக பழிச்சுமோம். அது தனி சப்ஜெக்டாகவே நம்ம எடுக்கணும். அப்போ அதனால் புத்தர் பெருமானிடம் அந்த வெளிக்குள் வெளி கடந்த அவர் அழியாத நிர்வாண பேட்டில் இருப்பது உண்மை. அங்கு அடியேனை சந்தித்து அவர் இந்த அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய் என்று எனக்கு உபதேசம் செய்து வைத்தது உண்மை. அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு அதை அடைகின்ற நிலை, அந்த துஞ்சு மலை வெம்மாயாற்று அடையணுன்னா அதுக்கான இதுதான் விளக்கங்கள் தான் தமப்பதம் போன எல்லா பாடங்களும் அதிலே தான் வரும். எல்லாமே வர கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே ஒரே இடத்துல தான் வந்து நிற்கும். எல்லாமே ஒன்றா தான் சொல்லும். ஒழுக்கமாயிரு, உண்மையாக பேசு, பிறகு நன்மை செய், அன்பாயிரு, கருணையாயிரு, இறக்கமாயிரு. இங்கே தான் வந்து முடியும், வேறு வழியே கிடையாது. அதை விதவிதமாக விளக்குவோம்.
அந்த மாதிரி ஒரு இந்த 1000 என்ற அந்த பகுதியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னேன், ஒருத்தன் சோம்பலோடு பலகீனமாக 100 வயசு வாழறான். அதே இன்னொருத்தன் ரொம்ப வீரியத்தோடும் முயற்சியோடும் ஒரு நாள் வாழறான். ஆனால் 2 வாழ்க்கையில் எது பெருசுன்னா அந்த ஒரு நாள் வாழறான்ல அது பெருசு. ஏன்னா அவன் வந்து சோம்பலை ஒழிச்சு வீரியத்தோடு வாழறான். அது ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது மேலானது. சோம்பலோடு பலகீனமாக 100 வயசு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய முற்பிறவியில் ஒன்றான சமுத்திர பிறவி தான் எனக்கு ஞாபகம் வந்து குறுகிய காலம்தான் வாழ்ந்தது. 3 வயதிலேயே அம்மை ஞானப்பாலை பெருகி திராவிட சிசு நான் பிராமின் அந்தனர் சமூகத்தை அப்போல்லாம் இந்த குழப்படி கிடையாதுங்க வந்து தான் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப நாசம் பண்ணிட்டானுங்க. அப்போல்லாம் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் பூசாரி தொழிலை செய்வாங்க. அவங்க எல்லா விதமான நியமங்களை கடைப்பிடிச்சி அனுஷ்டானங்கள் கடைப்பிடிச்சி அவங்க பூசாரி வேலையை செய்வாங்க. அவங்க அந்தனர்கள்னு அப்படி வந்த பேர் அது. அப்போ கூட அவங்கள அந்தனர் ஜாதின்னு குறிப்பிட முடியாது. ஏன்னா அந்தனர் தகுதியே எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழினாலே அவன் தான் அந்தனர். அப்படி வருவது அது. அது அந்த மாதிரியான இதில் வந்தவர். நீங்கள் அந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த 3 வயசில் ஆரம்பிக்கும், பணி சிறந்து கொண்டே போகும். அப்புறம் பார்த்தா 16 வயசோ 18 வயசோ தெரியாது, திருமணம் ஏற்பாடு செய்வாங்க. திருமணம் தனக்கு தகாதுன்னு சொல்லுவார், ஆனால் கேட்க மாட்டாங்க. சரின்னு அந்த திருமண நாளை ஜோதியில் எல்லாரையும் கூண்டு எடுப்பார். அப்போ பாரு மிக குறுகிய காலம் தான் 18 வயசு. சுந்தரமூர்த்தி நாயனார் கூட அப்படி தான் சொல்கிறார், 16 வயசு 18 வயசு தான் அவர் வாழ்ந்ததுன்னு கூட சொல்கிறேன். ஆனால் அந்த குறுகிய காலம் வாழ்ந்தாலும் அடின்னு அடித்து பொய்மையை ஒற்றி எவ்வளோ உண்மைகளை வெளிப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இறைவனை உணர தமிழே சாலுன்னு சொன்னார் சம்பந்தர். அதெல்லாம் சமஸ்கிருதம். அதை உடனே பிராமண வெப்சைட்டில் போய் பார்த்தா ஒன்றுட்டு அந்த வடநாட்டுக்காரங்க வெளிநாட்டு ஏமாத்துறதுக்காக சம்பந்தர் வாசியை சான்ஸ்கிரிட் ஸ்காலன்னு ஆரம்பித்து போகிறோம். அவ்வளோ பச்சை புழுவுனுங்க, பச்சையை ஏமாத்துறானுங்க. அது உண்மை தெரிந்த நானே அதுவும் என்ன உட்பிரிவே அது என்ன தான் இவங்களை செய்ய முடியும். அதனால தான் அந்த டெப்த் ஆஃப் பிராமினிவில் சொல்கிறோம். அது டெப்த் ஆஃப் பிராமினிவில் எனக்கு காட்டுது. இவ்வளோ ஆழமான ஒரு பொய் பித்தலாட்டம் குரூப்பு. அது தெய்வீகம் எண்ணிக்குது. அதை செல்ஃப் ப்ரோக்ளமேஷன் வேறு ஒன்றுமே தன்னைத்தானே ஆர்த்தடாக்ஸ் நிற்பான், தங்களை அப்படியே வசதி நிற்பான். அப்படியே இவன் அவனு தமிழுக்கு தாத்தானுவான், இவன் தமிழுக்கு ஆயானுவான். அப்படியே 2 பேரும் கை குளிப்பானுங்க. அப்படியே எடுத்துன்னு போவானுங்க. உன்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, உண்மையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. நீ என்னதான் செய்வேன், நீங்களே ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால மொத்தமாக ஒதுக்க சொல்கிறோம். மொத்தமாக கை விடலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த சமயத்துமே மீட்டு எடுக்க முடியாது. எல்லாமே அழிஞ்சு வேறு புது சமயம் அதில் போய் இதே கேம் ஆடிக்கினே இருப்பான். இவனை பற்றின எச்சரிக்கை எங்கேயுமே இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அதனால் அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த வீரியத்தோடு சிறிது நாள் வாழ்க்கை, ஆனால் அது அவ்வளோ பெரிய வாழ்க்கையாக இருக்கிறது. அதெல்லாம் இல்லாமல் 100 வயசுக்கு வாழ்ந்து கனகாபிஷேகம் பண்ணிங்கன்னா அவ்வளோ 100 வயசு வாழ்ந்துட்டார். என்னத்துக்கு அது இல்லையா? செய்கிறதெல்லாம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று அந்த இதை வச்சு தமிழை போய் பாவமொழின்னு சொல்லி அவன் சிஷிய கொடி விதையை போட்டு வெளியில் தமிழ் புலவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது, சம்மானம் கொடுக்குதுன்னு டபுள் கேம் ஆடி பயங்கரம். ஆச்சாரியம் பெரிய குருன்ற நிலையில் இருக்கிறவனே இந்த லட்சத்தில் தான் இருக்கிறான். அவனும் மேலே தேரல. அப்போ அவனுடைய ஃபாலோவர்ஸ் இவனுங்கள்லாம் சொன்ன கெட்ட வார்த்தையில் என்ன திட்டா சரியாக போடுமா, எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டுறானுங்கன்னா கெட்ட வார்த்தை திட்டினா இன்னும் 2 டென்ஷன் ஆகிறேன்னு அர்த்தம். சாதாரண ஒன்று மனிதனே கெட்ட வார்த்தை திட்டினாலே பாவம். ஆனால் இல்லை எட்டி பிடித்தவங்க கெட்ட வார்த்தை திட்டும்போது அதனுடைய விளைவுகள் அதனுடைய பிரதிபலிப்புகள் ரொம்ப அதிகமாக ஹெவியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் போய் துணிச்சலில் போய் இப்படி தொடர்றதுன்றது அப்படியே என்னான்றது செத்த ஒன்று கூட சரியாக இருக்கணும். அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. செத்துட்ட ஒன்று கூட திமிர் காட்டுறது இதெல்லாம் இவனுக்கு பண்ணுற வேலை. அதனால தான் பிரம்மராட்சன்ற பேரே அதெல்லாம் வந்து செத்துட்டவனை கூட தண்டனைலாம் உண்டு. அதுங்க எல்லாம் வாழும்போது சரியாக வாழ தொட்டு செத்துட்டவனையும் அது அரைகுறையை வச்சு அதில் அதுங்க பண்ணுற தொல்லையும் ஆட்டமும் ரொம்ப. ஏசுபிரானு தான் இதை பற்றி நிறைய சொல்கிறார். அது ஒரு பேய் வேட்டிட்டு அது காட்டில் போய் 7 பேய்களை கூட்டின்னு வந்து குடியேறிடும் திரும்பவார். அவ்வளோ மோசமானதெல்லாம் இருக்குது. எல்லாமே நீ என்ன தான் செய்வேன். அதனால தான் ஜாகிரதையாக இருங்க அப்படின்றது. பிராமணம் மொத்தமாக ஒதுங்க. அவங்க தேடுறானுங்களா தேரல அவங்கள திருத்தெல்லாம் போகாதீங்க. அவங்க கெடுதியை சொல்லிகிட்டே வரும்போதே நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களாம் அவங்க அமைப்புகளை சேர்க்கக்கூடாது. பிராமணம் உருவாக்கின அமைப்புகளை சேர்க்கவே கூடாது. அதை விட ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க அடியார்களை பொய்யா எண்ணுவான், அடியாரில் கெட்டவாத திட்டுவான், அடியாரில் அவன் பொய்ய அவனை கொல்லுன்னு இயேசுவை கொண்டுட்டானுங்க. அப்புறத்தி கடலில் போடு, சுனாமி வாழ சுடு, யானை விட்டு மீறி விஷத்தை கொடு. அப்போ இருக்கு நடந்த கொடுமை.
அவங்க அது மாதிரி பண்ணுவானுங்க. அது கும்பை கூடிக்கின்னு இந்த சங்கன்ற பேர்லாம் அவங்க கூட வச்சுக்கின்னு ஆமாம் ஆமான்னு தான் நீ சொல்லி அவனை வேறு வழி கிடையாது. சொல்லிட்டா அவன் பாகத்தில் உனக்கு பங்கு எல்லாம் வந்துக்கின்னே இருக்கு. எதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்கள பாப்பார பாவத்துக்கு துணை போய் அதில் பங்கு எடுத்து இதுக்காக நீங்கள் வளர்க்குறீங்க? இதுக்காக ஆன்மீகம் இல்லவே இல்லை. பிராமண தொடர்பு இல்லாமல் இருந்தாலே பாதி உங்கள் பசங்களை இன்றைக்கி காப்பாற்றிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு அதுக்கு சொந்தமாக ஆன்மீகமும் போதோ இல்லை உலகிலே நிம்மதியாக வாழுதோ அது வாழ்ந்துருப்போம். குறைஞ்சபட்சம் இந்த அடியார்களை தொல்லை பண்ணுற பாவிகளாக ஆகாதுங்க. அது செத்தாலும் அந்த ஆவிங்களாக போயிடுங்க. அது செத்துட்டோன்னு கூட அந்த விசுவாசத்தில் போய் திரும்ப அந்த தீ ஆவிகளாகவே அதுங்கெல்லாம் போய்டும். ரொம்ப டேஞ்சர் அது பிராமணன் கூட சேர்க்கறது நம்ம பசங்களன்றது. அவங்களுடைய அமைப்புகளில் எடுத்து போய் இந்துடானோன்னு அப்படியே பெருசாக ஏதோ இது பண்ணுற மாதிரி அவனுக்கு விளக்கத்தை கேட்டு வீணாக போய் அதில் போய் சேர்த்து விட்டுறது. நல்லா கும்பகோணோன்னா டக்குன்னு சொன்னான் போகிறான், நான் பிராமணலாம் நாய்ங்க பிராமணன்லாம் அவங்களை மேய்க்கிற யஜமானுங்க இப்படி தான் கடவுள் பசிட்டாருன்ட்டான் பார் இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்து தலைவன். என்ன பண்ணுவேன்? உன் பசங்களை இப்போ மீட்க முடியுமா? விசுவாசத்தெல்லாம் வளர்த்து வச்சு ராம ராமான்னு ஹரே டான்ஸ் ஆடி பாட்டு பாட வச்சு நல்லா ஊற வச்சிட்டிங்க. முடியவே முடியாது. அவ்வளோதான், போயிடுச்சு. போச்சுன்றாங்களா? போச்சு வாழ்க்கையெல்லாம் வீணாக போச்சு பசங்க. அதுங்க போக மீதிக்கிறவங்கள காப்பாற்றுங்க. அதுக்காக தான் நான் இதெல்லாம் திரும்ப சொல்கிறேன். இது மாதிரிலாம் போய் நீ 100 வயசு வாழ்ந்துட்டான், அப்படி ஆகிட்டான் இப்படி ஆகிட்டான், அந்த அமைப்பில் செக்ரட்டரி ஆகிட்டான், அந்த அமைப்பில் அதெல்லாம் அவன் போடுற தீனி, அந்த நாய்க்கு போகிற பிஸ்கெட்டுன்றாங்களா அதுதான் அது மாதிரி தீனி போட்டு அதை பண்ணின்னு இருக்கிற ஒரு கேம். அது உலகியல் கேம்பிளிங். அது இன்னும் சொல்ல போனால் சூதாட்டம். அதில் போய் சிக்கி விட்டு போனால் தான் இதுக்கப்புறம்லாம் உங்கள் பசங்களை மீட்க முடியாது. இருக்கிற பசங்களுக்காவது காப்பாற்றிக்க தெரிந்து கொள்ளுங்கள். இது மாதிரிலாம் போய் 100 வயசு வாழறதை விட உண்மையாக சரியாக ஒரு நாள் வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை என்பது மிகவும் உயர்ந்த வாழ்க்கை. அதுதான் புத்தர் பெருமான் என்றே சொல்வது. அன்பு காட்டி வெல்லுங்கள், கருணை காட்டி வெல்லுங்கள், இரக்கம் காட்டி வெல்லுங்கள்.